பஞ்சாயத்து ஆபீஸ்ல நல்லா அம்மா இருக்கும் அத்தை. பாட்டி, ஒரு சந்தோஷமான செய்தி. மீரா ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்ன சொன்னானா, நாளைக்கு ஃப்ளைட்ல டெல்லிக்கு வந்துருவாளாம். பாட்டி, எனக்கு மீராவை பார்க்கணும்னு கண்ணு தவிச்சிட்டு இருக்கு பாட்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அட பரவாயில்லையே, நீ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. என்னாலையும் காத்துட்டு இருக்க முடியாது. அவ சீக்கிரம் இங்க வரணும், எங்களோட உருஃபுற ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆமா அத்தை, மீரா எல்லாமே வீடே ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா ரத்னா, அது அமைதின்னு சொல்ல மாட்டாங்க, அத நிம்மதின்னு சொல்வாங்க. நம்மளுக்கு அவளோட சத்தம் பழகி போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைமா, அவ வீட்ல இருந்தா இந்த வீடே பிரகாசமா இருக்கும் இல்ல? ஏதோ டீயும் வந்துருச்சு. வணக்கம். வணக்கம். வாமா சோனியா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. கௌசல்யா, டீ எடுத்துட்டு வந்து கொடுமா. இல்ல இல்லங்க, நன்றி. மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நீங்க விருப்பப்பட்டா கூட என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? உங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்க வந்தேன். அது என்னன்னா, நம்ம கிராமத்து ஹாஸ்பிட்டல்ல பசங்களோட ரூம்ல பழுது பாக்குற வேலை முடிஞ்சிடுச்சு. அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அப்புறம் முக்கியமா ரன்வீர் வரணும். ரன்வீர், நீ வந்தே ஆகணும். பசங்களோட ரூமை சரி பண்றதுக்கு நீ நிறைய உதவி பண்ணிருக்க. நல்ல வேலை பண்ணமா. நீ மட்டும் இந்த வேலையை எடுத்து செய்யலனா இது என்னைக்குமே நடந்திருக்காது. சந்தோஷமான விஷயமா, நாங்க நிச்சயம் வரோம். கௌசல்யா, நீயும் வரணும். வருவல்ல? சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிராமத்துல இன்னும் சில வீட்டுக்கு அழைப்பு கொடுக்கணும். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க.